வணக்கம் நண்பர்களே, இமயமட்டி பேட்டி ரயில்வே ஸ்டேஷன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட்ஸுங்க. மன்னிவாக்கத்தில் ஆதிநாத் அப்பார்ட்மெண்ட்ஸ், அது ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 BHK ஃப்ளாட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குது. 13 இயர்ஸ் ஓல்டு, 13 வருஷம் ஆன ஒரு ஃப்ளாட்டு சவுத் ஃபேஸிங் இருக்குது. கவர்டு கார் பார்க்கிங்கோட கொடுத்துருக்காங்க. 37 லட்சம் ஓனர் சொல்லக்கூடியது. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உட்காந்து பேசி அந்த ரேட் என்னவோ நம்ம வந்து ஃபைனல் பண்ணலாம். டைரெக்டாக ஓனர்கிட்ட தான் இருக்குது. 13 வருஷம் ஆன வீடுங்க. இங்கே லேண்ட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா அரௌண்டு இந்த 426 ஸ்கொயர் ஃபீட்டு நமக்கு யூடிஎஸ் கொடுக்குறாங்க. 726 ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 lakhs ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இதில் நம்ம கொடுத்து வாங்குறத கம்பேர் பண்ணும்போது லேண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 6500 ரூபா அங்கே போயிட்டுருக்குங்க. 6000 6500 சாலிடாக அப்போது சேல்ஸ் போயிட்டுருக்கு. அப்போது 25 27 லட்சம் லேண்டுக்கே நமக்கு வந்துடும். இன்னும் 10 lakhs நம்ம பில்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த பில்டிங்கோட காஸ்ட்டை தான் நம்ம வந்து நெகோஷியபிளில் பேசுவோம். 13 வருஷம் ஆன வீடுங்க. நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் கேட்பாங்க, எனக்கு ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இருந்தால் வீடு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கான ரீசன் பார்த்திங்க அப்படின்னா 10 இயர்ஸ்ன்னு நம்ம போயிடுவோம். அதில் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் தான் அதிகமாகும். பட் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டின்றதை வந்து நம்ம முதல்ல பார்க்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டிக்காக தான் நிறைய பேர் வந்து 10 வருஷத்துக்குள்ளே வரணுங்க, 5 வருஷத்தில் வேணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆற்று மணலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுன்றதால அரௌண்ட் இன்னும் 50 இயர்ஸுக்கு மேலே டெஃபினட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சொல்லலாம். இப்போது எம்சனில் கட்டுறது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கே 50 இயர்ஸ் கொடுக்குறாங்க. பட் அதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற குவாலிட்டி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இடங்களில் கிடைக்கும், ஒரு சில இடத்துல கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இல்லைன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய நிகழ்ச்சியான உண்மை. ஸோ ஆற்று மணலில் கட்டணுன்றது போது பார்த்திங்கன்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி அவ்வளோவா நல்லாயிருக்கும். இது வந்து 2 BHK வீடுங்க. நம்ம பால்கனி பார்த்திங்க அப்படின்னா நார்த் சைடில் கொடுத்துருக்காங்க. அதாவது மெயின் ரோடு வந்து நார்த் சைடில் இருக்குது. கவர்டு கார் பார்க்கிங்கோட கொடுத்துருக்கு. நம்ம உள்ளே என்ட்ராகிறது மட்டும் ஃப்ளாட்ஸ்க்குள்ளே என்ட்ராகிறது சவுத் ஃபேஸிங்கில். ஜஸ்ட் நம்ம மாடி வந்து பார்த்தாலே மெயின் ரோடே தெரியுங்க. அந்தளவுக்கு ரொம்பவே நியர்பையில் இருக்குது. ரேட்டு நெகோஷியபிள் பண்ணி பேசலாம். நீங்கள் 10 இயர்ஸுக்குள்ளே யாராவது ஃப்ளாட்ஸ் பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான மேலும் டீட்டெயிலுக்கு கால் பண்ணுங்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.